போலியோவில் அஃபெக்ட் ஆகி ஸ்கூலுக்கு போக முடியாத ஒரு பையன் $45 பில்லியன் கம்பெனி பில்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் நம்புவீங்களா? This is day 2 of Let Me Tell You a Unstoppable Startup Stories. 37 yearsல 2 major business failure, strange son, ex-wife, no money. ஆனா கிவ் அப் பண்ணாம once again ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் இனிஷியல் ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ், இந்த கம்பெனி தான் மார்ஸ். ஃப்ராங்க்லின் மார்ஸ் 19 இயர்ஸில் ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு மொலாசஸ் சிப்ஸை லோக்கல் ஸ்டோரில் சேல் பண்ணுறாரு. அப்புறம் அவரோட ஒய்ஃப் ஈத்தல் கூட சேர்ந்து ஹோல்சேல் சாக்லேட் பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறாரு. பட் கொஞ்ச நாள்லேயே ஃபெயில் ஆகிடுது. ஃபினான்ஷியலாக பிரேக் டவுன் ஆகுறாரு. டயர்லெஸ்ஸாக ஒன்ஸ் அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ண மில்கி வே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நேஷன் வைட் சென்சேஷனாகவும் $14 பில்லியன் இன் சேல்ஸ்னு போயிட்டு இருந்துச்சு. ஃப்ராங்க்லினும் அவரோட சன் ஃபாரஸ்ட்டும் சேர்ந்து மிக்சர் ஆஃப் நாகட், பீனட்ஸ் அண்ட் கேரமல்னு கிரியேட் பண்ண சாக்லேட்க்கு அவங்களோட ஃபேவரட் ஹார்ஸ் நேம் ஸ்னிக்கர்ஸ்னு வைக்கிறாங்க. லைக் மில்கி வே பார், ஸ்னிக்கர்ஸும் இமீடியட் சக்ஸஸ் ஆகுது. இயர்ஸ் பாசிங் பை, ஃபாரஸ்ட் கம்பெனியை விட்டு லீவ் ஆகுறாரு. 1932ல் இங்கிலாந்துக்கு மூவ் ஆகி ப்ரெஸ்டீஜியஸ் யூரோப்பியன் சாக்லேட் பிராண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவரோட குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மார்ஸ் லிமிட்டடை லான்ச் பண்ணுறாரு. இங்கிலாண்டில் மார்ஸ் பார்ஸை பில்ட் பண்ணுறாரு. அப்படி பில்ட் பண்ண கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் தான் ஸ்னிக்கர்ஸ், பெடிகிரி, விஸ்கஸ், ட்விக்ஸ், பவுண்டி, கேலக்ஸி. மார்ஸ் சாக்லேட்டில் உங்களுக்கு எந்த சாக்லேட் பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குட்டி ஸ்டோரி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட லெசன், நெவர் கிவ் அப். இந்த மாதிரி அன்ஹர்ட் ஸ்டோரிஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.